நாம தங்கியிருக்கிற ரூமுக்கு பக்கத்திலேயே நள்ளிரவு ஒரு யானை நம்ம ரூமுக்கு வெகு அருகில வந்ததுன்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்க முழு வீடியோவும் பாருங்க. நான் மசினகுடியில உள்ள வைல்ட் பிரீஸ் அப்படிங்கிற ஒரு ரெசார்ட்ல தங்கியிருந்தேன். அந்த ரெசார்ட்டை வெக்கேட் பண்ணிட்டு அதே மசினகுடியில இருக்கக்கூடிய ரிவர் வேலி அப்படிங்கிற ஒரு ரெசார்ட்ல நாம அடுத்து செக்இன் பண்றதுக்காக ரூமுக்கு போனோம். அது கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு வைல்ட் லைஃப் அட்வென்ச்சரை விரும்பக்கூடிய ஆளா இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி செம அட்வென்ச்சரான பிளேஸ்ல தான் வந்து இந்த ரிவர் வேலி ரெசார்ட் இருக்கு. அங்க போய் செக்இன் ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சுட்டு அங்கிருந்து நாம ஒரு ரவுண்டு கூடலூர் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி போறப்ப பார்த்தா ரோட்டுக்கு பக்கத்துல ஒரு டஸ்கர் ஒன்று பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஏன்னா இந்த ரூட்ல பொதுவாக வந்து நான் ஏற்கனவே பல வாட்டி சொல்லியிருக்கிறேன், நிறைய யானைகளை வந்து நம்மளால ஸ்பாட் பண்ண முடியும். சில சமயம் பார்க்க முடியாம கூட போகலாம். பட் நம்ம இந்த வேற நேரம் நமக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ ஒரு ரவுண்ட்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் நைட்டு தான் வந்து ரூமுக்கு வந்து ரிட்டர்ன் ஆனோம். நைட்டு ரூமுக்கு போகிற வழியே பார்த்தீங்கன்னா செம த்ரில்லாக இருந்தது. அதாவது கார் பார்க்கிங்லேருந்து காரை விட்டுட்டு ரூமுக்கு போகிற வழியே வந்து செம த்ரில்லாக இருந்தது. நைட்டு ஒரு 11-12 வரைக்கும் கண்ணு முழிச்சு பார்த்தேன் ஏதாவது வருதான்னு. ஒரு முயல் மட்டும் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி நான் போய் படுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங் ஒரு 4:45க்கு வெளியில் ஏதோ உடைக்கிற மாதிரி சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி ஜன்னல் வழியாக பார்க்குறேன். ஒரு பெரிய அதிர்ச்சி நமக்கு காத்துட்டு இருந்தது. என்னன்னா ஜன்னலுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு காட்டு யானை வந்து நின்றுட்டு இருக்கு. எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. சரின்னு மனசை கொஞ்சம் தைரியப்படுத்திக்கிட்டு டார்ச் எடுத்துகிட்டு வெளியில் போகிறேன். வெளியில் போய் டார்ச் அடித்து பார்த்தா சைடில் ஒரு யானை நின்றுட்டு இருக்கு. எனக்கு உண்மையிலே செம த்ரில்லாக இருந்தது. இந்த அட்வென்ச்சரான இரவை வந்து என்னால் லைஃப்பில் மறக்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் ஏற்பட்டிருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவோட முழு காணொலி தொகுப்பு வேணும்னா ஜாலி ட்ரிப் யூடியூப் சேனல்லையும் கீழே ரிலேட்டட் வீடியோலையும் கொடுத்துருக்கேன். அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க.